Hi future observers, டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஐசிசி T20 உலகக்கோப்பை நடைபெற்றது. அதில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதினாங்க. அதில் இந்தியா சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு தொடர்ந்து 3வது முறையாக இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. தொடர் நாயகன் விருது சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே நடந்துச்சு அப்படின்னா அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் நடந்துச்சு. உலகளவில் ஆயுத இறக்குமதியில் ஒரு சிப்பி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் உக்ரைனுக்கு முதலிடமும் இந்தியாவிற்கு 2ஆம் இடமும் கிடைத்துள்ளன. இந்திய பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனம், அதாவது நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2025 தொடங்கினாங்கள்ல உமன்ஸ், அந்த அறிக்கைப்படி அவங்க 10,000 கோடி நிதி திரட்டியிருக்காங்க. அமெரிக்க டாலர் மதிப்பில் 110 கோடி இவங்க நிதி திரட்டி உள்ளார்கள். பாரதியார் இல்லம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி பாரதியாரோட நினைவு இல்லம் இருக்குது எட்டயபுரத்தில். பாரதியார் இல்லம் ஏன் அப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தொடங்கினாங்க அப்படின்னா, மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர்களுக்கு முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லி பாடினவர் யார் அப்படின்னா பாரதியார். ஸோ அவரோட பெருமையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் பாரதியார் இல்லம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம தமிழ்நாடு அரசே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிராமப்புறங்களில் முதல்வர் மருந்தகங்கள் செயல்படும். எல்லா அதாவது தமிழ்நாடு முழுக்க மாநிலங்கள் முழுவதும் கண்டிப்பாக முதல்வர் மருந்தகங்கள் செயல்படும் சொல்லியிருக்காங்க. அந்த முதல்வர் மருந்தகங்களில் மலிவு விலையில் நாப்கின் தரப்போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. இலவசமாகவோ அல்லது மலிவு விலையிலோ நீங்கள் தமிழ்நாடு அரசு எல்லாருக்கும் நாப்கின் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் முதல்வர் மருந்தகங்கள் மூலம் தரப்போகிறாங்க. இதே மாதிரி ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.